वंदे शंभुमुमापतिं सुरगुरुं वंदे जगत्कारणं वंदे पन्नगभूषणं मृगधरं वंदे पशूनां पतिं वंदे सूर्यशशाङ्कवह्निनयनं वंदे मुकुन्दप्रियं वंदे भक्तजनाश्रयं च वरदं वंदे शिवं शङ्करम्. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அகஸ்திய மஹர்ஷினே நமஹ. அன்புடைய பக்தர்களே, இன்று நம்முடைய சிவகுமார்கள் ஒரு பெரிய சங்கல்பம், உங்கள் எல்லோருடைய நன்மைக்காகவும் உலக க்ஷேமத்துக்காகவும் பரவ புனீத்தமான அண்ணாமலை சந்நிதியில் நம்முடைய சிவகுமார் அவர்கள் ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணார். உலகம் முழுவதும் எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இந்த திருவாசக 10 எழுதணும்னு. முன்பே சொல்லி போல இது என்னன்னா, இந்த திருவாசக 10 என்பது நம்ம எல்லோருடைய உண்மையான சொத்து. இது சாஸ்வதமான சொத்து. நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது, சர்வம் வர்த்தம் மரண சமயே சாம்பயக்க சகாயா. இந்த தேகத்தை விடும்போது நமக்கு இருக்கிறார் தேகபலம், கல்வி பலம், பணபலம், மக்கள் பலம், அதிகார பலம், எந்த பலமோ கூட 7 மணி அளவும் கூட பயணப்படுவதில்லை. அப்ப நமக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பகவானுடைய அனுகிரகம் வேணும். அதனாலே இந்த திருவாசகம் 10 என்பது நமக்கெல்லாம் எப்போதும் சாஸ்வதமான சொத்து. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. நம்முடைய அப்பர் சொன்ன மாதிரி அந்த பகவானுடைய அனுகிரகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில் லௌகிக மேன்மை மற்றும் ஆன்மீக சிறப்பை நாங்கள் அடையலாம். அது மட்டுமே இல்லை, இந்த ஜென்மத்திலேயே அந்த சிவ தத்துவத்தை நாங்கள் எல்லோரும் கூட அனுபவத்தில் அறிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த சிவகுமார் ஏற்பாடு கொண்டிருக்கிறார். அப்பர் என்ன சொன்னார்? ஓமா நமச்சிவாய ஏ வென்று, ஓமா நமச்சிவாயவா வென்று, ஆமா நமச்சிவாயவா வென்றஞ்சினார்க்கு தீமையான இயந்திரம் நாமவன் நாமா நமச்சிவாயவே ஞானமே. இந்த தத்துவத்தை நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஓமா நமச்சிவாயவா வென்று, ஆமா நமச்சிவாயவா வென்றஞ்சினார்க்கு. சாஸ்திரம் சொல்கிறதோ, இந்த மனித பிறப்பு நமக்கு வந்திருக்கிறது எதுக்காக? இந்த ஜென்மத்திலேயே அந்த சிவ தத்துவத்தை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த விலை மதிப்புள்ள இந்த மனித பிறப்பு நமக்கு எல்லாம் வந்திருக்கிறதோ. அதனாலே அப்பர் சொல்றார், ஓமா நமச்சிவாயவா வென்று, ஆமா நமச்சிவாயவா வென்றஞ்சினார்க்கு
தீமையான விந்திருவம் நாமவன் நாமானவச்சிவாயவே ஞானமே. அந்த ஞானத்தை இந்த ஜென்மத்திலேயே நாங்கள் எல்லாம் அந்த முக்தியை அடைய வேண்டும். அந்த சிவ ஞானத்தை நாங்கள் அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் லோக மேன்மை மற்றும் ஆன்மீக சிறப்பை நாங்கள் முழுமையாக அடைய வேண்டும். அப்படி வளர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாகும் என்று நம்முடைய அப்பர் சொல்றார். அவர் சொல்றார், யாருக்கு இந்த வாழ்க்கை வரும்போது என்னாகும்? நோய்களின் துக்கம், மூப்பின் துக்கம், மரண துக்கம். இந்த துக்கங்களிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து யாரும் தப்ப முடியாது. யாருக்கும் இந்த துக்கங்களிலிருந்து தப்ப முடியாது இந்த வாழ்க்கையில். அதனாலே சாஸ்திரம் சொல்றதோ நாங்கள் எல்லாரும் அந்த சிவ தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த பக்தர் இந்த துன்பங்களுக்கு அஞ்சி நமக்கு அந்த சிவபெருமானே சரணம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு உண்மையான பக்தியுடன், சிரத்தையுடன், நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறாரோ அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அந்த சிவபெருமாள் எல்லாமே தருவார். லௌகிக மேன்மை தருவார், ஆன்மீக சிறப்பை அனுகிரகம் பண்ணுவார். எப்படின்னா சாஸ்திரம் சொல்லுகிறதோ, தீயில் விழுந்தா பனி போல தணிந்து போகும் நம்ம எல்லாருடைய பாப்பங்கள், நம்ம எல்லாருடைய துக்கங்களும் என்று. அதனால் உபனிஷத் கூட இதே சொல்லுகிறது, ஏகோ ருத்ரோ நதிதியாயதஸ்து யயிமான் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி பிரத்யஞ்சனான் திஷ்டதி சஞ்சுகோசாந்த காலே சம்சృజ్య விஸ்வ புவனானி கோபாஹ. ஏகோ ருத்ரோ, இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. அந்த இறைவன் எங்கோ இருப்பவன், எங்கோ நிறைந்தவன். ஏகோ ருத்ரோ, ருத்ரன் ஒருவனே. நத்விதீயாய தஸ்து, அவருக்கு இரண்டாவது இல்லை, இல்லை, இரண்டாவது என்றது இல்லை. நத்விதீயாய தஸ்து இமான் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி, அவருடைய தீவ சக்தியினால் அவர் இந்த லோகத்தை காப்பாற்றுவார், இந்த லோகத்தை ஆள்றார் என்று சொல்றார். ஐமான் லோகாத் ஈஷத ஈஷனீபிஹி பிரத்யஞ்சனான் திஷ்டதி. அப்படி என்ன இப்பேற்பட்ட சிவன் என்றால் என்ன? சேதே அஸ்மின் சர்வமிதி சிவஹா, யாரிடம் இந்த உலகம் எல்லாம் அடக்கமாக உள்ளதோ, யார் எல்லாவற்றிலும் அடக்கமாக உள்ளானோ அவன் சிவன். சேதே அஸ்மின் சர்வம் இதி சிவஹா. அப்பேற்பட்ட சிவன் எங்க இருக்கான்னு கேட்டா சாஸ்திரம் சொல்லுகிறது, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். நம் எல்லாருடைய உள்ளத்திலும் சமமாக ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்கிறார். பிரத்யம் திஷ்டத் ஜனாம் திஷ்டதி, எல்லோருடைய எல்லா மனிதர்களையும் அந்த பகவான் சிவன் ஆத்மஸ்வரூபமாக அந்தர்யாமியாக நிலைத்துள்ளார். அதனால் அப்பேற்பட்ட சிவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த நல்ல நோக்கத்துடன் நம்முடைய சிவகுமார் அவர்கள் இன்று ஒரு பெரிய மகா சங்கல்பம் பண்ணியிருக்கிறார். உலகம் முழுவதும் எல்லோரும் கூட இந்த சுப நேரத்தில் அந்த திருவாசகப்பத்தை எழுதணும். இதன் மூலமாக ஒவ்வொருவரும் கூட அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கூட அன்புடன் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நல்லத்துடன் நம்முடைய சிவகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட மிகப்பெரிய புண்ணியம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிவகுமார்களுக்கும் இந்த பகவானுடைய அருள் எப்போதும் தொடர்ந்து பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சுப வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தேர்ந்தெடுக்கிற எல்லாம் நம்ம பூஜ்ய கைலாசாஷ்டமிகள் இருக்கிறார்.
அப்படியே நம்ம ஆதீனம் ஆதீனம் அவர் இருக்கிறார். அப்படியே நம்ம ரவானந்த சுவாமிகள், அப்படி நிறைய பேர், அவனுக்கு பேர் தெரியாதோ, நம்ம சிவானந்த சுவாமிகள் இருக்கார். எல்லாருக்கும் கூட அந்த ஓம் நம சிவாய் தெரிவிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் சிவபெருமாள் இந்த சங்கல்பம் கோட்டிக்கணக்கான மக்கள் எழுத வேண்டும். உலகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் எழுதியிருக்கிறார். இது பத்தாதோ, இது குறைந்தது 2 கோடி ஆகணும். 2 கோடி. அப்பேற்பட்ட ஒரு சங்கல்பம் நாங்கள் எல்லாம் செய்யலாம். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லலாம். வெளியிலிருந்தல இதுக்கு என்னன்னா, திருவாசக 10 என்பது நமக்கு எல்லாரும் உண்மையான சொத்து. அதனாலவே நாங்கள் எல்லாரும் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் கூட இந்த சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக தொடர்ந்து வாழ்க்கை இருக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறோம். ஓம் நம சிவாய. நல்லதொரு அருளுரை நமக்கு வழங்கிய பரமபூஜ்ய ஜகத்குரு சுவாமிகளுக்கு நம்முடைய நன்றி பாராட்டுரை தெரிவித்துக் கொள்கிறோம்.